18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளை, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கனே கருப்பா, என் கண்ணுக்கு இதெல்லாம் உனக்கு தெரியலையா? நான் கஷ்டப்படுறதும் நஷ்டப்படுறதும், துன்பப்படுறதும் துயரப்படுறதும், வருத்தமடைவதும் வேதனைப்படுவதும் இன்னும் எத்தனை காலம்தான் தொடரப்போகுது? எனக்கான ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டீங்களா? எனக்குன்னு ஒரு நல்ல நேரம் வந்துடாதான்னு நீ ஆசையோடும் ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் அடக்கத்தோடும் பொறுமையோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் என்னை நோக்கி கேட்கும்போது நான் உனக்கானதை செஞ்சு கொடுக்காமலா விட்டுடுவேன்? இதோ இப்போது கூட உன் கஷ்ட காலத்தை முடிச்சு வைக்கிறதுக்கும் உன் மனசை ஆறுதல் படுத்துவதற்குமாக தான் இந்த ஆறுங்கிற எண்ணெய் உன்னை தொட சொன்னேன். ஆறு ஆறு ஆறுன்னு தொடர்ந்துகிட்டு இருக்க இந்த அதிர்ஷ்டம் என்னானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். இனி எல்லா விஷயங்களும் அழகாக அற்புதமாக நடப்பதை அதிசயமாய் ஆச்சரியமாய் நீ பார்க்க தான் போற. நேர்மறையோ எதிர்மறையோ, நல்லதோ கெட்டதோ, உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் நான் ஒரு காரண காரியத்தோட தான் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் தானே? இப்போது நீ இழந்ததை பற்றியும் உன்கிட்ட இல்லாத விஷயங்களை பத்தியும் கவலைப்படாத. நீ சரியா இருக்க, உன் வாழ்க்கையை சரியாக வாழுகிறாய் என்றால் நீ ஆசைப்பட்டதும் நீ நினைச்சதும் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடக்கும். எதிலுமே அவசரப்படாதே என் செல்லமே. அப்படி அவசரப்பட்டினா எதுவுமே உனக்கு கிடைக்காம போயிடும். அதற்கு பதிலா பொறுமையா, எனக்குன்னு எழுதப்பட்டது நிச்சயமாக என்னை வந்து சேரும், எனக்கானது உரிய நேரத்தில் என் அப்பன் கருப்பசாமி என் கைவசம் ஒப்படைப்பார்ன்ற நம்பிக்கையோட வாழ தயாராகு. உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றையும் சரி செஞ்சு சந்தோஷமாக உன் கைகளை ஒப்படைக்கிறேன். எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து போய் நீ மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழலாம். எப்போதுமே ஒரு இடத்துல உட்காந்து வாழ்க்கையை பத்தி சிந்திச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு எல்லாமே தானாக நடந்துரும், நம்ம பாட்டுக்கு சும்மாவே ஜாலியா இருக்கலாம்னு யோசிக்காதே. பக்தியும் வேணும், நம்பிக்கையும் வேணும், அது கூட முயற்சியும் உழைப்பும் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என் செல்லமே. நடப்பது எல்லாமே இறைவன் அருள் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எல்லாவற்றையும் ஒரு காரணத்தோடு தான் நான் நடத்தி உன் வாழ்க்கையும் அழகானதாக ஆக்க போறேன். வாழ்க்கையில நீ போகும் பதில ஏதாவது ஒரு தடையோ தடங்களோ வந்துச்சுன்னா அதை நிறுத்தத்திற்கான புள்ளின்னு பார்க்காத. அந்த புள்ளிதான் உன்னை சரியான பாதையில கொண்டு செல்லக்கூடிய, உனக்குன்னு ஒரு சரியான வழியை காட்டக்கூடிய விஷயம் என்பதை நீ புரிந்து கொள்ளேன் செல்லமே. இப்போதைக்கு நீ பார்க்குற விஷயங்களும் உனக்கு கேட்கிற விஷயங்களும் எதுவுமே உன்னை கஷ்டப்படுத்துவதாக இருந்து விடாது. ஏன்னா இது தோல்வியும் கிடையாது. இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு பலவற்றை கற்றுக் கொடுக்க போது. நீ முன்பு இருந்ததை விட இப்போது சிறந்து வாழப் போகிறாய். உனக்கான சிறந்த தருணங்களை இந்த கருப்பசாமி நானே உருவாக்குறேன். வாழ்க்கைங்கிற விளையாட்டை சில நேரங்களில் கெட்ட கைகளின் கைகள்ல கொடுத்துடுறீங்க. ஆனா நீ வெற்றி பெற்ற மாற்றம் மட்டும் நான் சொல்லிட மாட்டேன். கெட்டவர் கைகளுக்குள் போனாலுமே அதையும் மீட்டு வந்து உன்னால ஜெயிச்சு நிக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தியும் திறமையும் தைரியசாலியும் துணிச்சலுமாக இருக்கிற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில நீ எடுக்கிற முடிவுகளில் எல்லாம் உனக்கான உத்தியை மிக உயர்வானதாக நான் அமைச்சு தருவேன். வாழ்க்கையினாலே திருப்பங்களும் தடைகளும் நிறைந்தது தானே. நீ போற பாதை உன்னை எங்கு கூட்டிட்டு போகுன்றத மட்டுமே பார்க்கணும். இடையில சில தடைகள் வந்தாலும் நீ அதை பெருசாக நினைச்சுக்காத. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லாமே ஒருபடி மேலாகவும் உனக்கான சரியானதாகவும் உயர்வானதாகவும் இருக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். எல்லா விஷயங்களும் எப்போதுமே நல்லதாகவே இருந்துட்டா அது அற்புதமான விஷயங்கள் உண்மையிலேயே அற்புதமானதாக மாறிவிடும். அதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையின் எளிமையை நான் கடைப்பிடிப்பேன். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்தோ சோர்ந்தோ போக மாட்டேன்ற வைராகிய எண்ணம் உனக்குள்ள இருக்கட்டும். உன் போராட்டங்கள் மூலமாகவே நான் நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைப்பேன். சில நேரங்களில் சில விஷயங்கள் தவறா இருக்கலாம். ஆனா அதை நீயே சரியானதாக கண்டுபிடிச்சு மாற்றி அமைக்கவும் முடியும் என்பதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறவங்கள பல பேரு தானாகவே கையை ஊன்னி காலை ஊன்னி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு கூட இருக்கிறவங்க கொடுத்த நல்ல மரியாதையும் நல்ல அறிவுரையும் சேர்த்துதான் அவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கும். நீயும் உனக்கான அனுபவத்தை நீயே உருவாக்கி கொண்டு எல்லாவற்றையும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக நடத்தி கொண்டு வாழ ஆரம்பி. அப்படி செஞ்சா மட்டும்தான் நீ நன்றாக இந்த உலகில் வாழ முடியும். நீ நல்லா வாழும்படி, உனக்கான சந்தோஷம் உன்னை நோக்கி வந்து சேரும்படியும் நான் எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிறேன்.
உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பல கஷ்டங்களும் வாய்ப்புகளும் எல்லாமே கொடுக்கப்படுது. ஆனா எந்த மனிதர்கள் எந்த விதத்தில் எப்போது எதில் கவனமா இருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். நான் கொடுக்கறத அலட்சியப்படுத்திட்டு கஷ்டம் கவலைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா நோக்கமும் வாய்ப்புகளும் கூட அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். இந்த நேரத்தில் நீ பார்க்கலைனாலும் கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் நீ பார்க்க தான் போற. சரியான நேரத்தில் நான் உனக்கு செய்த உதவிகளை நிச்சயமாக உனக்கு புரிய வைப்பேன். இப்போது இருக்கிற எதை நினைச்சு நீ கவலைப்படாத. சண்டை சச்சரவு இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரே ரகசியம்தான் இருக்கு. என்ன தெரியுமா? தோல்விகளை சந்திச்சு மனம் கலங்கி நிற்கும் போது இனிமே போய் யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க கூடாதுன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கட்டும். ஒருபோதும் யாரையும் மட்டமாக நினைக்கவும் வேணாம். அடுத்தவங்க நினைக்கும் நிலைக்கு நீ ஆளாகி விடவும் வேண்டாம். நீ உயர்வான இடத்துல இரு. நீ நல்ல பிள்ளையா இருக்கணும். வாழ்க்கையின் உச்சத்தை தொடணுங்கிறது தான் இந்த கருப்பசாமி என்னுடைய ஆசையும். கீழே விழுந்து எந்திரிக்கிறது ஒன்றும் தோல்வி கிடையாது. கீழே விழுந்த உடனேயே புது தெம்போட தைரியமாக எழுந்து நிற்கிறாயே. எத்தனை முறை தோற்றாலும் மறுபடியும் தன்னம்பிக்கையோடு வந்து சேர்கிறாயே, அதுதான் முக்கியம். வீழ்ந்த இடத்திலேயே வீழ்ந்து கிடப்பது தோல்வியாக மாறிவிடும் அல்லவா? சில பேர் என்ன விஷயம் எப்படி நடந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் இருப்பாங்க. அப்படிதான் பெரிதாக தோல்வியடைய துணிந்தவர்களால் மட்டுமே, துணிச்சல் உடையவர்களால் மட்டுமே பெரிதாக சாதிக்கவும் முடியும். நீயும் அப்படிதான் சாதிக்கக்கூடிய அளவுல தைரியமான துணிவுண்ட பிள்ளையாக இரு. நிச்சயமாக உனக்கு மாபெரும் வெற்றியை நான் அமைச்சு தர்றேன். தோல்வி வந்துடுச்சுன்னா ஆமா நான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கொள்ளணுமே தவிர ஐயோ நம்ம தோத்து போயிட்டோன்னு பயந்து போகக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ ஏற்கனவே தவறாக செய்ததையும் மோசமாக செய்ததையும் இன்னும் முழுமையாகவும் கவனமாகவும் முறையாகவும் தைரியமாகவும் வாழ்வதற்கு செய்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும். நீ எல்லா விஷயங்களையும் சரியா செஞ்சு வாழ்க்கையில் வெற்றியை பெற்றிடுவாய் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு உயரப்போகுது. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இப்போது உன் வாழ்வில் சந்தோஷம் வந்து சேரப்போகுது. தோல்வி எனும் நோயை கொல்லுவதற்கு 2 விதமான மருந்துகள் இருக்கு. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று கடின உழைப்பு. அடுத்த முறை நீ தோல்வியை தாண்டி ஜெயிக்கணும்னு நினைச்சினா நம்பிக்கையோடு கடின உழைப்பை தொடர்ந்து செய்து வா. வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும் என் செல்லமே. எதையுமே முயற்சி செஞ்சு பார்க்காமலேயே எனக்கு சரி வராது நான் தோத்து போயிடுவேன் நினைச்சு பயந்து மூளையில் போய் முடங்கி போகாமல் தோல்வியை விட தாண்டி தோல்வியையே தோக்கடிச்சு நான் ஜெயிச்சு காட்டுவேன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கட்டும். அதன் மூலமாக நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும். இனி ஒவ்வொரு விஷயமும் நீ செய்தாலும் அது உனக்கு வெற்றிகரமாக வந்து சேரும். நான் தோல்வி அடையல, நான் ஜெயிக்கிறதுக்காக பல வழிகளை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆளாக நீ இரு. நீ ஒவ்வொரு முறை தோல்வி அடைவதும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு பயிற்சி தான். நீ ஒருபோதும் தவறுகளை தோல்விகள்னு மட்டும் நினைச்சுக்காத. ஏன்னா தோல்விகள் என்பது நீ வெற்றி பெறுவதற்கு வெறுமனே வழிகாட்ட மட்டும்தான் செய்யும். வழிகளை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோ. நிச்சயமா நான் உன்னை வாழ வச்சும் காட்டுவேன், ஜெயிக்க வச்சும் காட்டுவேன் என் செல்லமே. தோல்வியை பார்த்து பயந்தினா நீ இருக்கும் இடத்திலே தான் இருப்ப. மேற்கொண்டு எங்கேயுமே உன்னால முன்னேறி போக முடியாது. அதனால தோல்வியை தாண்டி ஜெயிப்பும் வெற்றியும் எனக்கு உண்டாகும் என நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு. நீ ஒரு முறை இருமுறை தோல்வியை சந்தித்திருப்பாய். ஆனா எல்லா முறையும் தோல்வியை சந்தித்தது உன் அப்பா கருப்பசாமி நானாகத்தான் இருக்கேன். நல்லதே உனக்கு நடக்கும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றி நாளாக இருக்கும்.